யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்தும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இது யாரு? ஆகா. ஒரு முழு குடும்பமும் சாபத்தீடான பொருளை தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சதுனால முழு குடும்பமும் 7ஆம் அதிகாரம் ஆயி பட்டணத்தில் தோல்வி, எரிகோவில் ஜெயம். ஆயி பட்டணத்தில் தோல்வின்னு என்ன தோல்வின்னு காலையிலேருந்து சாயங்காலம் விட்டு மார்பிள் அடித்து வஸ்திரத்தை கிழிச்சிட்டு புழுதியை போட்டு கொண்டு உட்காந்து உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி ஒரு கதை நடக்கலை. சாயங்காலத்தில் கர்த்தர் வந்து யோசுவாட்ட சொல்கிறாரு, எழுந்துரு. தோல்விக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன். ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினான். சாபத்தீடானதில் அவன் வந்து தீட்டானதை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறான். பாபிலோன் வஸ்திரத்தையும் பொண்ணையும் வெள்ளையும் எடுத்து கூடாரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிறான். சாபத்தீடானவர்கள். சாபத்தீடானதை உங்களிலிருந்து நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டாலும் நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், உங்களுக்கு கூட வரமாட்டேன், உங்களுக்கு முன்னாடி போக மாட்டேன். எடுத்து நோட்டு அப்படின்னு பண்ண யாருன்னு சீட்டு போட்டால் அது ஆகானின் குடும்பத்தின் பேரில் உள்ளது. முழு குடும்பத்தையும் கூப்பிட்டு என்னப்பா செஞ்ச சொல்லு, தேவனை மகிமைப்படுத்துன்னு சொன்னோன்னு அவன் சொன்னான் தப்ப. எரிகோவை எல்லாம் சுட்டரிக்க சொன்னீங்க, ஆனால் பாபிலோன் வஸ்திரத்தையும் பொண்ணையும் வெள்ளையும் எடுத்தும் கூடாரத்துக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். கொண்டு வந்தான், சுட்டரித்து கல்லறிந்து சுட்டரி முழு குடும்பத்தையும் ஆகான் முழு குடும்பத்தையும் நிறுத்தி கல்லறிந்து அக்னினால் சுட்டரித்த போது ஆயில ஜெயம் கிடைத்தது. ஏன் இந்த குடும்பம் அழிஞ்சு போனது? குடும்பத்துக்குள்ளே சாபத்தீடு வந்துச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வரும்போது ஒரு குடும்பம் அழிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த வசனத்தை போடுங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் நான் ஒரு குடும்பத்துக்கு சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். எதை சொன்னாரோ அது நிறைவேறியது. ஏன் இவ்வளவு குடும்பம் அழிஞ்சது? ஒன்னா நம்ம பார்த்தோம். ஏன் இந்த குடும்பம் நம்ம குடும்பம்லாம் அழியுது? சில குடும்பம்லாம் அழியறதுக்கு காரணம் என்ன? ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அழியறதுக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது, பாதுகாக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். தேசமே நியாய தீர்ப்புக்கு வந்தபோது ஒரே ஒரு நோவா நீதிமானாய், கண்களில் கிருபை பெற்றவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய், சொல்படி கேட்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல இன்னைக்கு நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? பாதுகாக்க. ஏன் கோராவின் குடும்பம் அழிந்தது? ஏன் ஆகானின் குடும்பம் அழிந்தது? ஏன் ஒரு ஏழியின் குடும்பம் அழிந்தது? அழிவுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு குடும்பம் வாய் அடக்கணும், விசாரிக்கணும், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம், எதிர்த்து பேசிடக்கூடாது, எழுந்து நிற்போம். ஏன் குடும்பத்தை ஏழியின் குடும்பத்துக்கு சொன்னது முடிந்தது, நிறைவேறியது. என்ன சொன்னார்? அழியும், உன் குடும்பம் இப்படி சரியில்லை, நீ கரெக்ட் பண்ணுனாரு. நம்ம குடும்பத்தில் எதை கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணணும், எதை விசாரிக்கணுமோ, எதை பாதுகாக்கணுமோ, எதை செய்யணுமோ, பிள்ளைகளை எப்படி நடத்தணுமோ நடத்தணும். எது எவ்வளவு லிமிட்டுன்னு இருக்குது பிள்ளைகளுக்கு, அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அந்த லிமிட்டை பிள்ளைகளுக்கு தாண்டக்கூடாது. பார்க்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜெபிக்கணும். தீட்டானது குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது.